ஹாய் ஸ்ரீ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ. இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறேன். காளான் பிரியாணி. நேற்று நாங்கள் பிளாக் சிக்கன் குழம்பு செஞ்சு சப்பாத்தி கூட சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் நாங்கள் வீடியோ பார்த்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து நம்ம காளான் பிரியாணி தான் செய்ய போகிறாங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மென்ஸ்யூ. நமக்கு மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறோம்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம பட்டன் மஷ்ரூம், ஒயிட் பட்டன் மஷ்ரூம் தான் நம்ம யூஸ் பண்ணுறேன். இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்கிற மஷ்ரூம் தான் இது. ஸோ நிறைய கிடைக்கும். இந்த மஷ்ரூம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் தைவானில் கிடைக்கும். அரி மஷ்ரூம் எல்லாம் இருக்கும்ல, நம்ம அரிக்கூனை நிறைய, எனக்கு பேர்லாம் தெரியல, நிறைய இருக்கு. நான் இனிமேல் வந்து மார்க்கெட் போகும்போது உங்களுக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து ஒயிட் பட்டன் மஷ்ரூம் தான் நம்ம சமைக்க போகிறாங்க. அது வந்து நீட்டாக கட் பண்ணணும், நல்லா வாஷ் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் செடியெல்லாம் இருக்கும். இதில் நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி நாளாக கட் பண்ணும்போது இந்த மாதிரி க்யூப்ஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டில் கிடைக்கும். ஸோ மைனும் நல்லா கட் பண்ணணும், அதில் கட் பண்ணிடுவோம். இதுக்காக நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இங்கே தைவானில் நாங்கள் யூஸ் பண்ணுற 100% சன்ஃப்ளவர் ஆயில் தான். இது பியூராக இருக்கும். இந்த பிராண்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறேன். கிரேட் டேயோட பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் தான் மோஸ்ட் ஆஃப் த திங்கும் இங்கே சமைக்கிறது. ஏன்னா இங்கே கோகனட் ஆயில் நல்லெண்ணெல்லாம் ரொம்ப அவைலபிளாக இல்லை. ஸோ இதனால் இந்த சன்ஃப்ளவர் ஆயில் தான் இங்கே குக்கிங்க்கு நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இன்றைக்கும் பிரியாணிக்கெல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஆயிலை போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு. அப்புறம் கொலஸ்ட்ரால் எல்லாம் உள்ளவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆயில் போடணும். ஆயில் போட்டுட்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. தக்காளி வெங்காயம்லாம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு தனியாக நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து சீவி கூட வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தா இந்த பட்டை, கிராம்பு, பிரியாணி அந்த இலை இருக்கும்ல, பே லீஃபு, அப்புறம் பெப்பர், ஜீரகம், பெரிய ஜீரகம், அதெல்லாமே வந்து தனியாக கொஞ்சம் எடுத்து வைக்கணும். எண்ணெய் சூடானதும் வந்து இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பெப்பர், அது எல்லாமே வந்து ஸ்பைசஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டு ஜஸ்ட் ஒன்று தாளிச்சிட்டு இஞ்சி கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒனியன் வந்து சேர்த்துட்டு நல்லா வதங்கின வரைக்கும் நல்லா நம்ம இறக்கணும். மீன்வைல் நமக்கு வந்து உப்பு சேர்த்துட்டோன்னா சீக்கிரத்தில் வந்து வெங்காயம் வதங்கிடும். உப்பு, அப்புறம் வந்து மஞ்சத்தூள் சேர்க்கணும். நம்ம கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்க போகிறேன். அப்புறம் பச்சை மிளகு சேர்க்கணும். கறி லீஃப் இல்லைன்னா அந்த அதுவுமே லீஃப் வந்து கடைசி கூட சேர்த்துக்கலாம். கறி லீஃப் தேவையில்லை. மல்லி இலை சேர்த்துக்கலாம். அது கடைசி சேர்த்தாலும் வந்து அந்த ஸ்மெல் அப்படியே வாசம் இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஸோ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து இதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதில் வந்து பிரியாணி மசாலா போடணும். அதுக்கப்புறம் கரம் மசாலா போடணும். இது கேரளாவிலேருந்து வாங்கிட்டு வந்தால் கரம் மசாலா, பிரியாணி மசாலா இருந்தால். ஸோ கொஞ்சம் கரம் மசாலா நம்ம போட்டுக்கலாம். நாங்கள் கிச்சன் ட்ரெஷர் பிராண்டோ ஈஸ்டர்ன்லாம் நல்லா நாங்கள் வாங்குவோங்க. பிரியாணிக்கு ரொம்ப ஸ்பைஸியாக நல்லா வாசத்தோட பிரியாணி வேணும்னா நிறைய மசாலா போட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் இங்கே பிரியாணி மசாலா கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு கரம் மசாலா கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அப்புறம் இது வந்து பொடி வாசம் கொஞ்சம் இதாக வரைக்கும் நம்ம நல்லா இழக்கலாம். ஒரே வாசம் நல்லா வருது. மிளகாத்தூள் வேணும்னா கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம் கலருக்காக. நீங்கள் அப்படி இந்த ரொம்ப ரெட்டிஷாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு தேவையான தக்காளி வந்து 2 தக்காளி தான் யூஸ் பண்ணுறேன். இங்கே பெருசாக இருக்கும் தக்காளி. இந்தியாவில் நம்ம குட்டி தக்காளி மாதிரிலாம் கிடைக்காது. நேற்று பார்த்தல செரி தக்காளி அதுதான் கிடைக்கும். இங்கே வந்து இந்த பெருசாக இருக்கும். ஒரு சைடே இவ்வளோ இருக்கும், இதோட பெருசாக இருக்கும். இது ரொம்ப சின்னதாக பார்த்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து ரெண்டு சேர்க்குறேன். இப்போ இந்தியாவில் அந்த குட்டி தக்காளின்னா நீங்கள் 4 கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி ரொம்ப சேர்த்தாலும் அந்த டேஸ்ட் எல்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ 2 தக்காளி தான். இந்த தாய்வான் தக்காளி 2 தான் சேர்க்குறேன் நான். இந்தியன் தக்காளி ஒரு 4, அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம்.
தக்காளி சேர்த்து அந்த ஜூஸ் நல்லா இதாகணும், தண்ணி மயெல்லாம் போயிட்டு இது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். தக்காளி கொஞ்சம் ஜூஸி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து காளான் சேர்த்தா போதும். ஏன்னா காளான் சீக்கிரமாக வெந்துடும். அதனால அந்த காளான் இப்போ முன்னாடியே சேர்த்துட்டாங்க, அது வெந்து குழஞ்சு போயிடும். அதனால வந்து கடைசி இந்த இதெல்லாம் வதங்கியதுக்கப்புறம் ரைஸ் போடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி காளான் சேர்த்தாலும் போதும். இது அப்படியே கொஞ்சம் ஜூஸி ஆகட்டும். ஏன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் போட்டிருக்காங்க. அப்படியே இதனாலே வச்சாலே வந்து இலக்கணும்னு அவசியம் இல்லை, தண்ணி இருக்கும், அதனால் நடி பிடிக்காது. ஸோ கொஞ்சம் நேரம் ஆகும்போது அதுவே ஜூஸி ஆகிடும். ஜூஸி ஆகிடுதுக்கப்புறம் நம்ம அடுத்து ரைஸ் போடணும். அந்த மாதிரி காலையிலும் ரைஸும் போடலாம். அதுக்கு தேவையான ரைஸ் வேணுமே எடுத்து வைக்கிறேன். இப்போ வந்து தக்காளி நல்லா ஜூஸி ஆகிடுச்சு. அப்போ இந்த டைம் தான் நம்ம வந்து காளான் சேர்த்துக்கணும். இது ஒரு 10 காளான் இருக்குது. ரொம்ப உடஞ்சி போகாமல் மிக்ஸ் பண்ணலாம்னாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சின்ன ஸ்பூன் கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது கூட ரைஸு சேர்த்துடுவோம். இது வந்து தாய்லாந்து ஜாஸ்மின் ரைஸ் தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த கணக்கில் தான் எடுக்கணும். ரைஸ் சேர்த்துடுவோம். வந்து 2 கிளாஸ் ரைஸ் தான் செய்ய போகிறாங்க. 3 பேர் இருக்கேன், அதனால 2 கிளாஸ் ரைஸை யூஸ் பண்ணுறேன். இந்த 2 கிளாஸ் ரைஸுக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி தான் நான் ஊற்ற போகிறேன். ஏன்னா கணக்கு எப்படின்னா 1 கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் ஆஃப் வாட்டர், 1.5 டம்ளர் தண்ணி, அதுதான் வந்து கணக்கு. அப்படியே நீங்கள் இந்த ரைஸுக்கு தாய்லாந்து ஜாஸ்மின் ரைஸு கிர்க்லாண்ட் கம்பெனியோட தாய்லாந்து ஜாஸ்மின் ரைஸோட தண்ணி ரேஷியோ தான் நான் சொன்னேன். ஏன்னா ஊரில் வந்து பாசுமதி ரைஸ் அந்த மாதிரி தானே நம்ம யூஸ் பண்ணோம். அது வந்து எப்படின்னு தெரியல கரெக்டாக. அந்த மேபி 2 கிளாஸ் தண்ணியாக இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் இது வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்ததுனால தான் நான் இது கரெக்டாக இந்த ரைஸ் அண்ட் வாட்டர் ரேஷியோ சொல்கிறது. ஸோ இப்போ 3 கிளாஸ் வாட்டர் எடுக்கிறேன். ஊற்றிடலாம். கொஞ்சம் இலக்கிட்டு நம்ம உப்பு பார்த்துக்கணும். உப்பு பார்த்துட்டோம், தண்ணியெல்லாம் ஊற்றி இனிமேல் நம்ம வந்து இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். 2 விசில் போதும். 2 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ தம்மில் அப்படியே இருக்கட்டும். அது நல்லா ஆறியதுக்கப்புறம் தான் நம்ம இதை எடுத்து சாப்பிட போகிறேன். இப்போ வந்து 2 விசில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இது ஆறதுக்கு வெயிட் பண்ணிட்டோம். ஒரு 30 மினிட்ஸ் கழிஞ்சும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்காங்க. காலம் நல்லா மேலே வந்திருக்கு. கொஞ்சம் இது வந்து சூப்பராக ஜூஸியான ஒரு இது வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நெய்யை போட்டுட்டு கூட இப்படி குழைச்சி எடுக்கலாம். சூப்பராக இருக்கு. வாசலாம் ஸ்மெல் பண்ண அவசியமே இல்லை, நல்லா வருது. சரியான நல்ல ஸ்வாதிஷ்டமான டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நல்லா இருக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த டேஸ்ட் வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காளான் பிரியாணி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் எந்த ஊரில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறேன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். See you in next video. Bye bye.